கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 10ல் இருக்கார். நிறைய தொழில் வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தொழில் வாய்ப்புகள் அதுக்கான பிரயாணம் நிறைய இருக்கும். ஏன்னா அது ராகுடைய ஸ்டாரில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 2ஆம் அதிபதி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். 2 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குடும்பத்தில் அப்பானால் நிறைய பிரச்சனைகள் இல்லை ஒரு பிரயாணம் சம்மந்தமான விஷயம் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள். 3 8ஆம் அதிபதியான செவ்வாய். 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 12ல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட்டோ செக்கோ இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு இஷ்யூ பண்ணுங்கள். உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான குரு. 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 10ல் இருக்கார். அதனால் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், கர்மா சம்பந்தமான விஷயங்களோ இல்லை படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பூமி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏதாச்சும் வந்து பூமி வாங்கலாம்லாம் ஒரு எண்ணம் இருக்கலாம். அதே மாதிரி வேலை விஷயங்கள் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் வந்து லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சனி. 5ஆம் அதிபதி சனி வந்து 7ல் இருக்கும்போது குழந்தையோட முயற்சியெல்லாம் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் 7ஆக சனியாக இருந்து அது 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து போகும். அது மட்டும் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்க, முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து தேவையில்லாத தர்க்கங்களை ஏற்படுத்தும். மாமியார் வெளியிலேருந்து யாராச்சும் உங்கள் ஃபேமிலி மேட்டரில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், அப்பாவுக்கு வந்து உடல் நலம் சரியாக இல்லாமல் இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எமோஷனாக கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படும். கொஞ்சம் கவனமாதுங்க. மற்றபடி 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான லாபங்கள், நல்ல ஏற்றம் கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகள் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறது, கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க